டெல்லியில் சர்வதேச ஏஐ உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்துள்ள பிரதமர் மோடி அங்கு தொழில்நுட்ப கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். உலகையே டெல்லிக்கு ஈர்க்கும் ஏஐ இந்திய உச்சி மாநாடு 2026 பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது தொடங்கி வைத்து அங்கு இருக்கக்கூடிய அரங்குகளை பார்வையிட்டு வருகிறார். ஒவ்வொரு அரங்குக்கும் சென்று பொறுமையாக என்னென்ன மாதிரியான புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கிறது, ஏஐ மூலமாக என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இந்தியாவில் உலக அளவில் நடைபெற உள்ளது என்று பல்வேறு தரப்பினரிடமும் அவர் கேட்டறிந்து வருவதை தான் நாம் பார்த்து வருகின்றோம். தொழில்நுட்ப வரலாற்றில் இது ஒரு முக்கிய சகாப்தமாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் உலகளாவிய தெற்கில் முழுமையாக நடத்தப்படும் மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடாக இது பார்க்கப்படுகின்றது. கூகுள், மைக்ரோசாப்ட், ஓபன் ஏஐ உள்ளிட்ட உலகையே ஆண்டு வரக்கூடிய முக்கியமான டெக் சிஇஓக்கள் மற்றும் 45 நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம். தலைநகர் டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் இன்று தொடங்கியுள்ள இந்த ஏஐ உச்சி மாநாடு என்பது தொடர்ச்சியாக அடுத்த 4-5 நாட்களுக்கு நடைபெற இருக்கின்றது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன், பிரேசில் அதிபர் லூலு டி சில்வா, இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக உள்ளிட்ட பல உலக தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, ஓபன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மன், மைக்ரோசாப்ட் தலைவர் பிராண்ட் ஸ்மித் உள்ளிட்ட பல உலக புகழ்பெற்ற டெக்குகளும் இந்த இடத்திற்கு வர இருக்கின்றார்கள். இவர்களுடன் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த இருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய அரங்குகளில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பாக சாலை விபத்துகளை தடுக்கக்கூடிய வகையிலும் புதிய மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்கு இந்த ஏஐ எந்த அளவுக்கு பயனளிக்கும், ரொபோட்டிக் துறையில் எந்த அளவிற்கு இது பலனுள்ள வகையில் இருக்கும், பாதுகாப்பு துறை தொடங்கி விவசாயம் வரைக்கும் அத்தனை துறைகளிலும் எந்த அளவிற்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் பங்களிக்கப் போகிறது என்பதை தான் அவர் பார்த்து அறிந்து வருகின்றார். உடன் மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் உடன் இருக்கிறார்கள். மூத்த அதிகாரிகளும் உடன் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது விவாதத்தில் இருக்கக்கூடிய டீப் ஃபேக் மற்றும் தவறான தகவல்களை பரப்புவது குறித்தும் ஐடி விதிகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் இந்த மாநாட்டில் எந்த அளவிற்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது என்பது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கட்டுப்பாடுகளை விட இந்தியாவின் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அதிக முன்னுரிமையை வழங்கும் வகையிலும் பல உலக நாடுகளின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பார்வையாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் அந்த மாநாட்டை தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.